பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் 2 சாமுவேல் முதல் 4 அதிகாரங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே தாவீது சவுலின் மரணத்தை பற்றி கேள்விப்படுகிறதான ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அங்கே ஒரு மனிதன் சவுலின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தன் தலைமையில் புழுதியை போட்டுக்கொண்டு தாவீதின் இடத்தில் வந்து தரையில் விழுந்து வணங்கி சவுலை தான் கொன்று போட்டதாக சொல்லுகிறதை நான் பார்க்க முடியும். அப்பொழுது அந்த அமலேக்கியனை தாவீது தனது போர் சேவனிடத்தின் மூலமாய் அவனை வெட்டி போடுகிற காரியத்தை குறித்தும் பார்க்கிறோம். கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை நான் கொன்று போட்டேன் என்று உன் வாயை உனக்கு விரோதமாக சாட்சி சொல்லிற்று என்று சொல்லி கர்த்தருடைய அபிஷேகத்திற்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிறதான தாவீது. கர்த்தருடைய மகிமை உண்டாக. சவுலுக்காக யோனத்தானுக்காகவும் தாவீது புலம்புகிற காரியத்தை குறித்தும் நாம் இங்கே பார்க்க முடியும். இங்கே இஸ்ரவேலின் அலங்காரம் உயர்ந்த ஸ்தானங்களிலே அதமாயிற்று. பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்கள். அங்கே போர் முகத்திலே பராக்கிரமசாலிகள் விழுந்தார். யோனத்தானே உயரமான ஸ்தலங்களிலே வெற்றுண்டு விழுந்தாயே என்று சொல்லி, என் சோதனாகி யோனத்தானே என்று சொல்லி தாவீது புலம்புகிற காரியங்கள் இங்கே இருக்கிறது. 2வது அதிகாரத்திலே யூதாவின் ராஜாவாக தாவீது அபிஷேகம் பண்ணப்படுகிறது காரியத்தை குறித்து பார்க்கிறோம். யூதாவின் மனுஷர் வந்து தாவீதின் வம்சத்தாரின் மேல் ராஜாவாக தாவீதை அபிஷேகம் பண்ணினார்கள். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து தாவீது சவுல் இவருடைய வீட்டாரிடையே சண்டைகள் காணப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். மகிமை உண்டாவதாக. இந்த 3வது அதிகாரத்திலே சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வரவர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வரவர பலவீனப்பட்டு போனார்கள் என்று சொல்லி அங்கே 3வது அதிகாரம் 1வது வசனம் தெரிவிக்கிறது. தொடர்ந்து இங்கே அப்னேர் சவுலின் குடும்பத்திலே பலத்தவனாயிருந்தான். அவன் தாவீதை வந்து சந்திக்கிறதையும் நாம் இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். மகிமை உண்டாவது. தாவீது தம் நாமத்தினாலே தாவீதினிடத்தில் அப்னேர் தாவீதினிடத்துக்கு சாணர்களை அனுப்பி, தேசம் யாருடையது, என்னுடைய உடன்படிக்கை பண்ணும், ஏதோ இஸ்ரவேலை எல்லாம் உம்மிடத்தில் திரும்ப என் கை உம்மோடு இருக்கும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிற காரியத்தை குறித்தும் நாம் பார்க்க முடியும். மகிமை உண்டாவதாக. அங்கே தொடர்ந்து மோவாப் அப்னேரை கொலை செய்கிற காரியத்தை குறித்தும் நாம் இங்கே பார்க்கிறோம். அங்கே அப்னேர் எப்ரோனுக்கு திரும்பி வருகிற போது யோவாப் அவனுடைய ரகசியமாய் பேசப் போகிறவன் போல அவனை ஒளிமுக வாசல் நடுவே ஒரு பக்கமாய் அழைத்து போய் தன் தம்பி ஆசைகளுடைய இரத்தப்பழியை வாங்க அங்கே அவனை வயிற்றிலே குத்தி கொன்று போட்டான். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அங்கே நாம் பார்க்கிறோம்.
இங்கே தொடர்ந்து 4வது அதிகாரத்தில் இஸ்போசேத் கொலை செய்யப்படுகிற காரியத்தையும் இந்த அதிகாரம் தெரிவிக்கிறது. சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலும் முடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனத்தானும் அடைந்த செய்தி இஸ்ரேலிலே வருகிற போது இந்த 5 வயதுள்ளவனாய் இருந்த அந்த மகனை அவனுடைய தாதி எடுத்துக்கொண்டு ஓடின போது கீழே விழுந்து முடவன் ஆனான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே தொடர்ந்து இந்த பகுதியிலும் அங்கே சவுலின் ராஜாவுடைய காரியங்களில் பெண்ணுடைய வாழ்க்கையில் காணப்படின காரியங்களை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. தமது படுக்கையின் மேல் படுத்துக்கொண்டு இருந்த நீதிமானாகிய இஸ்போசேத் கொலை செய்யப்படுகிற காரியத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை மேன்மை உண்டாவதாக. ஆம், அவளை கொண்டு போடவும் கைகளை கால்களை தரித்து பிரவுனில் குளத்தனை தூக்கி போடும் சேரலுக்கு அங்கே ராஜா கட்டளையிடுகிற காரியத்தை குறித்தும் நாம் பார்க்கிறோம். மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து இந்த வசனங்களை தியானிக்க சல்ம தேவன் தாமே கிருபை செய்கிற மகிமையின் தேவன் தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. பரிசுத்த மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.